சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். இந்த தொகுதியில சொல்றதா இல்ல ஓமலூர் போய் சொல்றதா அப்படின்னு பாத்துக்கிட்டேன். அதனாலதான் இந்த அட்டைய சீட்டெல்லாம் பாத்துக்கிட்டேன். அதுல பேர் இருந்ததா பேரை கூட நான் படிச்சுட்டேன் என்பதை தாழ்மையை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இவங்க எல்லாரும் சொல்றாங்க விஜயகாந்துக்கு என்னையா தெரியும். விஜயகாந்துக்கு என்ன முதலமைச்சரா இருக்கிறது என்ன தகுதி இருக்கு, பெரியவராரு என்ன தகுதி இல்லை, எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு ஒண்ணும் இல்லதான். ஆனால் உங்களை போன்ற நான் கொள்ளையடிக்க முடியாது, பணங்களை கொள்ளையடிக்க முடியாது, பணத்தை கொள்ளையடிக்க முடியாது. அந்த தகுதி உங்ககிட்ட இருக்கான என்கிட்ட கிடையாது. அந்த தகுதி உங்ககிட்ட இருக்கு. அண்ணாதி இருக்கான், திமுக இருக்கான் தகுதி, பணத்தை கொள்ளையடிக்கிற தகுதி இப்படிதான் இருக்கேன். ஏன்னா இதற்கு மேல என்ன சொல்லணும்? தகுதி 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 நீங்க சொல்றாங்க. தகுதியை பத்தி இவங்க பேசுறாங்களா? அதாவது மக்களுக்காக வேணாம், மக்கள் உங்களுக்காக வேணாம், உங்களுக்கானவங்க எல்லாரும் சுத்தி ஏசியா வச்சுக்கிட்டு இருக்காங்களா? உங்களுக்காக நான் சொல்றவங்க தான் ஃபுல்லா ஏசியா வச்சுக்கிட்டு இருக்காங்களா? மக்களுக்காக நான் அந்த மோகன்ராஜ் அண்ணனும் கூட சொன்னேன், உங்களுக்கு வேகமா பேச கொஞ்சம் நிறுத்தி பேசினா அழகா இருக்குமே என்ன. அப்ப சொல்றாரு, எனக்கு கொடுத்த டயர் 2 நிமிஷம் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லணுமே, அதுக்காக தான் நான் சொன்னேன். அப்படி பார்த்தா நான் கூட 10 நிமிஷம் நான் கூட சொல்லுவாங்க என்ன பேசணும் பார்த்தா. ஏன்னா என்ன பேசணும் அதானே பேசணும். நான் கால் வைக்காத இடம் இல்லை. இதே வாழைப்பாடு சுத்துச்சு, இதே வாழைப்பாடு இல்லை. அப்ப கூட ரோடுக்கு மேல இப்படியே கும்பிட்டாங்களா எல்லாரும். என்னடான்னா கண்ணில் தூசி விடக்கூடாங்க இருக்க ஹெலிகாப்டர் வந்ததுல ஆஹா நம்ம வளர்ந்து போச்சு பரவாயில்ல நம்ம சொல்றதுக்கெல்லாம். ஆனா இப்ப சுத்துது ஹெலிகாப்டர். அதை விட ஒருத்தன் சவுண்டா போனா வந்துகிட்டு இருக்காமே ரோடா வந்தனே நானும் தான். ஏன் அவசரத்தில் ரோடாக இருந்தாலும் தானே சவுண்டப்பன். இப்போ ரோடெல்லாம் குண்டும் குழிமா இங்கே மேயாருங்கிற என்னுடைய கவலை. உங்களை எல்லாமே தமிழ் நடிகர் சங்கம் சொல்றதுக்கே, உங்க நடிகர் சங்க மெம்பர் சொல்றதுக்கே எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. இல்ல எல்லாரும் நடிகர்களை பத்தி என்ன நினைப்பாங்க? உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் நாங்க மேல ஆக்கியிருக்கோமே. அப்ப என்ன நினைப்பாங்க? போனதான் நான் கூட தான் பேசுறேன். ஆனால் மக்களுக்கு நீங்க வஞ்சகம் பண்ணிட்டீங்க. மக்களுக்கு துரோகம் பண்ற யாரையும் விஜயகாந்த் மன்னிக்கவே மாட்டான். கூட்டணி, அதாவது இந்த கூட்டணி கட்சியிலும் இடம் கொடுக்க மாட்டாங்க. சரி, விஜயகாந்தை பொறுத்த மட்டும். ஆனா நான் நல்லவன கேட்டவன். ஆனா இந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாரும் நல்லவர்கள். அதாவது இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முதல் கூட்டணி, அதுக்கு அடுத்ததாக மக்கள் நல கூட்டணி யார் யாருக்கு? அண்ணன் வைகோ அவர்கள், அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள், சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவர்கள், சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அதாவது முத்தரசு அவர்கள், சிபிஎம்க்கு நான் சொல்ல ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், நான் வணக்கத்திற்குரிய எனது ஐயா பெரிய உபநாயகர்களின் பையன் ஜி கே வாசன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசின் ஜி கே வாசன் அவர்கள் தனது உச்சத்தில் நீக்கிறார்கள். அவர்களுக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏன்னா ஓமலூர் பின்னாடி குத்திக்கிட்டே இருக்காங்க, என்னையா வாயாண்டுகிட்டே இருக்காங்க. இப்ப என்னமோ 1 மணி நேரம் ஆமா அப்படியா நீங்க தயவு சொல்லிடுறாங்க. ஆமா போதாய் பேசுங்க 10 தயவு சொல்லிடுறேன். பின்னாடி என் சட்டையை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு கோச்சுக்கிற வேண்டாம். எல்லாரும் தயவு மன்னிச்சுக்க வேண்டாம். கோச்சுக்கிற வேண்டாம், மன்னிச்சுக்கணும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.